Hi friends, good evening. Welcome to our channel. Friends, நேத்திக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் ஸ்டாக்ஸ் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போயிருக்கு. தென் வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து எக்ஸாக்டாக ஓரளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 hour டைம் ஃப்ரேமில் போடுறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் போடும்போது நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், மேபி கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த ஏரியா வந்து ஒரு குரூஷியல் ஏரியாவாக இருக்கும்னு சொல்லிட்டு 746. பட் இன்னைக்கு க்ளோஸாக இருக்கிறதும் அதுக்கு மேலே தான் 746க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி க்ளோஸாக இருக்கிறதும் 17,746 க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்து நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணியிருந்த லைன் தான் நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆச்சுனால பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து இந்த ஏரியாவே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சப்போர்ட் எடுக்காமல் அதுக்கு மேலேயே சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாதிரி கொடுத்துருக்கு. பட் ஆனால் வி ஷேப் ரெக்கவரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஹியூஜ் செல்லிங் வந்தாங்காட்டி அந்த இது க்ளோசிங் வந்து சஸ்டெயின் ஆகாமல் பார்த்தீங்கன்னா அந்த 17,735க்கு மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இந்த 17,820 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அதாவது 17,795 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அதாவது இன்னைக்கோட ஹை வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே மாதிரி சப்போர்ட் ஏரியா இன்கேஸ் இதுலேயே கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஏரியா ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 17,674 ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஏரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் அதுலேருந்து ஃபாலோ ஆகிற பட்சத்தில் வந்து 17,629 நாளைக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே ஃபாலோ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு இன்கேஸ் இது மேலே போகிற பட்சத்தில் இந்த ஏரியா வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17,831. அதாவது பார்த்திங்கன்னா இன்னைக்கோட ஹை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை இருக்கிறதுக்கான இன்னைக்கோட ஹை கிடையாது. இன்னைக்கோட ஹை வந்து பார்த்திங்கன்னா 17,800. இந்த ஏரியா அதாவது 17,793 வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,831. நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து என்னென்னா இன்னைக்கோட ஹை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து தான் ஃபால் ஆச்சு. அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் க்ளோசிங்க்கு முன்னாடி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 215 கேண்டலில் பார்த்தீங்கன்னா நியர் டு அந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹை வந்து 17,790 அந்த ஏரியா கிட்ட போயிட்டு தான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் காட்டியிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த ஏரியா கொஞ்சம் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஏரியா. அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் சம்மந்தமே இல்லாமல் பேங்க் நிஃப்டி ரன் ஆச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்தது. நம்மளுடைய சப்போர்ட் ஏரியா இது வந்து நான் ஆக்சுவலி நேற்றுக்கு கொடுத்துருந்தேன். அதோட வீடியோ நான் இங்கே மேலே பின் பண்ணுறேன். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்கேஸ் இதுலேருந்து ஃபால் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்குது. தென் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இன்கேஸ் ஃபால் ஆச்சுன்னா இது பிரேக் ஆச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவும் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் தான் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அகெயின் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் கிளையே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு இன்கேஸ் ஆஃப் கேப் அப் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 37,723. அண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 37,897 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு எந்த ஸ்டாக்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறத பற்றி இப்போது நான் சார்ட்ஸ் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பிபிசிஎல். பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு வால்யூம் கொடுத்துருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து அது ஒரு செல்லிங் வால்யூமாக இருந்தாலும் இந்த 391 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு 400 அபோவ் போகிற பட்சத்தில் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். 400 அபோவ் போயிடுச்சுன்னா அதோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 405 அண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வர்றது வந்து 409 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஃபாலோ ஆகிற பட்சத்தில் இதோடைய அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 386 அண்ட் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா
382 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தென் வந்து இன்றைக்கி வந்து செல்லிங் வால்யூம் வந்திருக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயில் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அபோவ் 50ல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நாளைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஹீரோ மோட்டோகார்ப். ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஏரியா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே எடுத்துகிட்ருக்கு. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரெசிஸ்டன்ஸாகவே எடுத்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து அது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் ஆனால் பிரேக் ஆகல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வால்யூம் கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் வந்து கொஞ்சம் நல்ல வால்யூமாக இருக்குது. ஸோ வந்து நாளைக்கு 2508க்கு மேலே பிரேக் ஆகி க்ளோசிங் கிராஸ் ஆகிற பட்சத்தில் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது 2508க்கு மேலே நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2524 அண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 2544 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் ஃபால் ஆகிற பட்சத்தில் இந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆகும் ஃபால் ஆகிற பட்சத்தில் 2471க்கு கீழே வர பட்சத்தில் நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போய்க்கலாம். அப்படி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறோம்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2458 அண்ட் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 2442 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எம்என்எம், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஏரியாக்குள்ளே. அதாவது 838 to 847. ஸோ வந்து இன்றைக்கி வால்யூம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐலையும் அபோவ் 50 வந்திருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ஏரியா அதாவது 847க்கு மேலே போகிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். இன்கேஸ் அப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கன்சிடர் பண்ணும்போது அதோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 859 அண்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வர்றது பார்த்திங்கன்னா 872 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் இதுலேருந்து ஃபால் ஆகிற பட்சத்தில் அதாவது 830க்கு கீழே வர பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கலாம். அப்படி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 820 அண்ட் அடுத்த சப்போர்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 812 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து நாம் இந்தியா. நாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் காட்டியிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு இந்த பிரேக் அவுட் அதாவது 357 அபோவ் போகிற பட்சத்தில் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். அப்படி 357 அபோவ் போகிற பட்சத்தில் அதோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 361 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 370 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இதுலேருந்து ஃபால் ஆகிற பட்சத்தில் 349 பிலோ வந்ததுன்னா நம்ம வந்து அது ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஷார்ட்டிங் போகலாம். ஸோ 349 பிலோ ஷார்ட்டிங் போகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 341 அண்ட் அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 335 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து கிராம்ப்டன் கிரீவ்ஸ். பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காகவும் இதுவும் சேமஸ் அதே ரேஞ்ச் பவுண்டில் தான் இருக்குது. சேமஸ் பார்த்திங்கன்னா வால்யூம் பையிங் ப்ரெஷர் இன்றைக்கும் இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா இதில் கீழே சப்போர்ட்டை கரெக்டாக டச் பண்ணிவிட்டு மேலே ஒரு அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு இந்த 446க்கு அபோவ் க்ளோசிங் ஆகிற பட்சத்தில் அந்த 446 அபோவ் கிராஸ் ஆகிற பட்சத்தில் வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சிடர் பண்ணலாம். அப்படி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இதோடைய ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 449 அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 453 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஃபால் ஆகிற பட்சத்தில் வந்து 434 பிலோ வந்ததுன்னா நம்ம அது ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ண பட்சத்தில் அதோடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 429 அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 422க்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் வந்து கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் ஐடியும் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைவ் மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் பண்ணுறோம் அதில் நான் ஷேர் பண்ணுவேன். இன்கேஸ் எதனாச்சும் நியூஸஸ் எதனாச்சும் வந்துச்சுன்னா நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஷார்ட் டேர்ம் ஐடியாஸும் அதில் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு இது பண்ணியிருந்தா டெலகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.